அழகரை தன்னுடைய அம்மா என்று அழைக்காமல் ஐஸ்வர்யாவை அம்மா என்று அழைத்த அந்த ஒரு வார்த்தை தமிழ் செல்வியின் மனதை அடியோடு உடைத்து விடுகிறது. இதுவரை எவ்வளவோ வேதனைகளை தாங்கிக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய குழந்தையின் வாயிலிருந்து தாயாகிய தன்னை மறந்து வேறு ஒருவரை அம்மா என்று அழைத்ததை மட்டும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு அழகரை நினைத்துக்கொண்டே கண்ணீர் விட்டு அழும் தமிழ் செல்வி இனிமேல் அமைதியாக இருந்தால் தன்னுடைய குழந்தையையே தன்னிடம் இருந்து பிரித்து விடுவார்கள் என்று பயப்படுகிறாள். இதனால் கோபமும் வேதனையும் கலந்த மனநிலையில் அவள் நேராக ஐஸ்வர்யாவுக்கு போன் செய்கிறாள். போன் வந்ததும் ஐஸ்வர்யா பதற்றத்தோடு அதை எடுத்தாலும் தமிழ் செல்வியின் குரலில் இருக்கும் கோபத்தை கேட்டவுடன் அவளுக்கும் என்ன பேசுவது என்று தெரியாமல் போய்விடுகிறது. அழகர் என்னை அம்மா என்று கூப்பிடாமல் உங்களை அம்மா என்று கூப்பிட்டது உங்களுக்கு சந்தோஷம்தானே? இதுதான் உங்களுக்கு வேண்டியதுதானே என்று தமிழ் செல்வி கேட்க ஐஸ்வர்யா அதிர்ச்சியடைந்து, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? அழகர் என்னை ஒரு தாயாக நினைச்சு கூப்பிட்டது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உங்க இடத்தை நான் எப்போதும் எடுத்துக்க முடியாது என்று சொல்ல முயற்சிக்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் தமிழ் செல்வியின் மனம் எந்த வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது. உங்க மனசுல அந்த எண்ணம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க என்ன? நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும், நான் தனியா தவிக்கணும், நான் அனுபவிச்ச கஷ்டத்துக்கு மேல இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது என்று கண்ணீருடன் பேசுகிறாள். இறுதியில் உங்களிடம் சில விஷயங்களை நேர்ல பேசணும், போன்ல சொல்ல முடியாது, என்னை நேரில் சந்திக்க முடியுமா என்று தமிழ் செல்வி கேட்க ஐஸ்வர்யாவும் வேறு வழியில்லாமல் சம்மதிக்கிறாள். இருவரும் சந்திக்கும் இடத்தில் தமிழ் செல்வி நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாள். அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீரை பார்த்த ஐஸ்வர்யா, என்னாச்சு, என்ன விஷயம், என்னை இவ்வளவு அவசரமா வர சொல்லிட்டு இப்போ ஏன் அமைதியா இருக்கீங்க என்று கேட்கிறாள். அப்போது தமிழ் செல்வி திடீரென உடைந்து, என்னுடைய வாழ்க்கையை இப்படியே முடிச்சு போடணும்னு உங்க மனசுல ஆசையா? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க ஐஸ்வர்யா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து கொண்டே நிற்கிறாள். தமிழ் செல்வியின் அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனசாட்சியை இன்னும் அதிகமாக குத்துகின்றன. இருந்தாலும் உடனடியாக உண்மையை சொல்ல அவளால் முடியவில்லை. தமிழ் செல்வி, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. அழகர நான் என்னோட பையனா நினைச்சு பாத்துக்கிட்டேன். அவன் என்னை அம்மா என்று அழைத்ததும் அந்த நிமிஷத்துல என்னால என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல என்று சொல்லுகிறாள். அதற்கு தமிழ் செல்வி, உங்க மனசுல அந்த எண்ணம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடந்த துரோகங்களால நான் எவ்வளவு உடைஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் பெற்ற குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு, என் கணவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு, நான் செய்த தப்பு என்னன்னு கூட தெரியாம என்னை தண்டிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என் குழந்தை என்னை அம்மா என்று அழைக்காம வேற ஒருத்தரை அம்மா என்று அழைக்கிற நிலைக்கு வந்துருச்சு. இதையும் நான் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தா நாளைக்கு என் குழந்தையே என்னை மறந்துடும் என்று அழுகிறாள். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவின் மனசுக்குள் பழைய சம்பவங்கள் அனைத்தும் வந்து போகின்றன. நான் செய்ததால் தானே தமிழ் செல்விக்கு இவ்வளவு கஷ்டம். அவளுடைய குடும்பம் உடைந்ததற்கும் நான் தானே காரணம். அவளுடைய குழந்தைகள் பிரிந்ததற்கும் நான் தானே காரணம் என்று அவள் மனதுக்குள் தன்னை தானே கேள்வி கேட்கிறாள். கடைசியில் தாங்க முடியாமல், தமிழ் செல்வி, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய எந்த விஷயத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் தமிழ் செல்வியின் கோபம் இன்னும். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடங்கவில்லை, இனிமேல் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னை தவிர வேற யாரும் தாயாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானா நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இனிமேல் என் குழந்தைகளை நான் என் கண் முன்னாடியே வைத்துக்குவேன் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். அந்த சந்திப்பு ஐஸ்வர்யாவை உள்ளுக்குள் முழுவதுமாக மாற்றிவிடுகிறது. வீட்டுக்கு திரும்பிய அவள் வழக்கம் போல யாரிடமும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க சித்ரா அவளை கவனிக்கிறாள். என்ன ஐஷோ, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? இத்தனை நாள்ல நீ இப்படி உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்கிறாள். அதற்கு ஐஸ்வர்யா ஒண்ணுமில்லை என்று சொல்லி தப்பிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவளுடைய முகத்தில் தெரிந்த குற்ற உணர்ச்சியை மறைக்க முடியவில்லை.
அந்த நேரத்தில் ஈஸ்வரியும் அங்கு வந்து ஐஸ்வர்யாவின் மாற்றத்தை கவனிக்கிறாள். சித்ரா, அம்மா, நான் எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா ஐஸ்வர்யா எதையுமே கேட்காம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்று சொல்ல, ஈஸ்வரி உடனே, என்ன ஐஸ்வர்யா, உனக்கு என்னாச்சு என்று கேட்கிறாள். அந்த கேள்வி கேட்டவுடனே ஐஸ்வர்யாவின் கண்களில் கண்ணீர் நிரம்புகிறது. ஆண்டி, நாம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. தமிழ் செல்விக்கு நாம செய்தது சாதாரண தப்பு கிடையாது. அவளோட வாழ்க்கையையே புரட்டி போட்டுட்டோம். அவ குழந்தைகளிடமிருந்து பிரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கும், சேது மாமா அவள பிரிஞ்சு